வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் முன் எப்போதும் இல்லாத வகையில் வரலாறு காணாத வாக்குப்பதிவு. ஒட்டுமொத்தமாக 85.15 விழுக்காடு வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. மேற்கு வங்கம் மற்றும் தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரித்திருப்பதற்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் பாராட்டு. வாக்குரிமையை மக்கள் பயன்படுத்தும் போது ஜனநாயக அமைப்பை அது மேலும் வலுப்படுத்தும் என கருத்து. நான்கு முனை போட்டி நிலவக்கூடிய தமிழ்நாடு தேர்தலில் அடுத்து ஆட்சி அமைக்கப் போவது யார்? மே 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகும் என அறிவிப்பு. சென்னையில் ராணிமேரி லயோலா கல்லூரி மற்றும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் 4 அடுக்கு பாதுகாப்பு, கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் துணை ராணுவம், ஆயுதப்படை போலீசார் என சுழற்சி முறையில் 500 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக தகவல். தமிழகத்தில் வாக்குப்பதிவு நிறைவடைந்ததை அடுத்து தேர்தல் நடத்தை விதிகளில் தளர்வு. பறக்கும் படைகள் மற்றும் நிலையான கண்காணிப்பு குழுக்கள் திரும்பப் பெறப்பட்டதாக தகவல். சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்ட திமுக வேட்பாளர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முக்கிய ஆலோசனை. அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற ஆலோசனையில் அமைச்சர்கள் சேகர்பாபு, மா. சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 4 நாள் பயணமாக சனிக்கிழமை கொடைக்கானல் செல்ல உள்ளதாக தகவல். தொடர் தேர்தல் பணிகளில் இருந்த முதலமைச்சர் ஓய்வெடுப்பதற்காக கொடைக்கானல் செல்கிறார். அரசியல் அனுபவசாலிகளுக்கு மட்டுமே என்ற மாயாஜால கணக்குகளை வெகுஜன மக்கள் உடைத்துள்ளதாக தவேகா தலைவர் விஜய் கருத்து. இளைஞர்களும் பெண்களும் அரசியல் பேச தொடங்கிய அதிசயம் நிகழ்ந்து 85 விழுக்காடு வாக்குப்பதிவு என்பதெல்லாம் இதுவரை தமிழ்நாடு காணாத ஒன்று எனவும் கருத்து. விஜயின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் சட்டவிரோதமாக இணையதளத்தில் லீக்கான விவகாரம். படத்தின் எடிட்டர் பிரதீப்பை இடைநீக்கம் செய்து தென்னிந்திய திரைப்பட தொகுப்பாளர் சங்கம் நடவடிக்கை. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் வரலாறு காணாத வகையில் பதிவான 85.15% வாக்குகள் ஆட்சி மாற்றத்திற்கான வாக்குகள் என பாமக தலைவர் அன்புமணி கருத்து. தீர்ப்பு வழங்கிய தமிழ்நாடு வாக்காளர்களுக்கும் தீவிரமாக பரப்புரை செய்த பாமக மற்றும் கூட்டணி கட்சியினருக்கும் அன்புமணி நன்றி. தேர்தல் முடிவுக்கு பிறகு வேட்பாளர்களின் சொத்து விவரங்களை தாமாக முன்வந்து சரிபார்க்கும் நடைமுறை துவங்கப்படும். உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிரான வழக்கில் வருமான வரித்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் காவல்துறையினர் 9 பேருக்கும் தூக்கு தண்டனை வழங்கப்பட்ட விவகாரம். மதுரை மாவட்ட நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய தண்டனை விதிக்கப்பட்ட காவலர்களுக்கு அவகாசம். பொறியாளர் சுவாதி கொலை வழக்கில் கைதான ராம்குமார் சிறையில் தற்கொலை செய்தது தொடர்பான வழக்கு. வழக்கை முடித்து வைத்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்த வழக்கு தள்ளுபடி. ஆணையத்தின் புலன் விசாரணை பிரிவின் அறிக்கை. சென்னை மாநகர காவல் ஆணையரின் அறிக்கை அடிப்படையில் ராம்குமார் தற்கொலை உறுதி. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேசிய மனித உரிமை ஆணையம் தகவல். அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணியின் வேட்புமனுவில் சொத்து விவரங்கள் மறைக்கப்பட்டுள்ளதா என விசாரணை நடத்த கோரிய வழக்கு தள்ளுபடி. வேட்புமனுவில் தெரிவித்த சொத்து விவரங்கள் குறித்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட முடியாது என உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அனீஸ் பாத்திமா மீது நடந்த தாக்குதலுக்கு சீமான் கண்டனம்.
பெண்கள் மீதான தாக்குதல்களை திமுகவினர் தொடர்ந்து அதிகார மமதையின் உச்சம் எனவும் காட்டம். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே 5 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் தொழிலாளிக்கு தூக்கு தண்டனை விதித்தது போக்சோ நீதிமன்றம். பாதிக்கப்பட்ட 5 சிறுமிகளுக்கும் அரசு சார்பில் 35 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் உத்தரவு. விருதுநகர் அருகே கட்டானார்பட்டியில் நடந்த பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் 25 பேர் உயிரிழந்த சம்பவம். ஊடகங்களில் வெளியான செய்தியின் அடிப்படையில் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்த தேசிய பசுமை தீர்ப்பாயம். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே வீடு புகுந்து வெட்டி கொல்லப்பட்ட சிறுவனின் தாய் சிகிச்சை பலன் அளிக்காமல் உயிரிழப்பு. கள்ளக்காதலன் வெட்டியதில் கை துண்டாக்கி சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தாய் பலியான சோகம். கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் திடீரென கொட்டி தீர்த்த கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி. கேரளாவில் வெப்பநிலை 100 டிகிரியை தாண்டியுள்ள நிலையில் அம்மாவட்டங்களுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் வெப்ப அலை எச்சரிக்கை. பிற்பகல் நேரங்களில் பொதுமக்கள் கோவிட் காலத்தை போன்ற சுய ஊரடங்கை கடைபிடிக்க வேண்டும் என அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் வலியுறுத்தல். திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க அதிக அளவில் குவியும் பக்தர்கள். இலவச தரிசனத்திற்கு 24 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனம். பீகார் சட்டப்பேரவையில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் சாம்நாத் சௌத்ரி தலைமையிலான பாஜக அரசு வெற்றி. மொத்தமுள்ள 243 உறுப்பினர்களில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 200க்கும் அதிகமான உறுப்பினர்கள் ஆதரவு. மத்திய அரசு கொண்டு வந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி வாக்களித்த விவகாரம். உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தலைமையில் பிரம்மாண்ட மகளிர் பேரணி. மேற்கு வங்க மாநிலத்தில் 152 தொகுதிகளுக்கு நடந்த முதற்கட்ட தேர்தலில் 92.88% வாக்குகள் பதிவு. தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சியை பிடிக்கும். தேர்தல் நடந்த 152 இடங்களில் 110 இடங்களை பாஜக கைப்பற்றும். மேற்கு வங்க தேர்தலில் வாக்குப்பதிவு அதிகரிப்பு குறித்து அமித்ஷா கருத்து. மேற்கு வங்க மாநிலத்தில் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான இறுதிக்கட்ட பரப்புரை தீவிரம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர் மம்தா பானர்ஜி சாலை வலம் சென்று வாக்கு சேகரிப்பு. ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்த ராகவ் சத்தா உள்ளிட்ட 7 எம்பிக்கள். ஆம் ஆத்மி நேர்மையான கட்சி அல்ல எனவும் எம்பி ராகவ் சத்தா சரமாரி குற்றச்சாட்டு. உத்தரகாண்டில் உள்ள பிரபல கங்கோத்ரி கோயிலில் நுழையும் பக்தர்கள் பசுமாட்டின் கோமியம் அடங்கிய பஞ்சகவ்யம் குடிப்பதை கட்டாயமாக்கியது கோயில் நிர்வாகம். பக்தர்கள் சனாதன தர்மத்தை கடைபிடிப்பதை உறுதி செய்ய இந்த நடவடிக்கை என விளக்கம். சத்தீஸ்கர் மாநிலம் பெந்த்ரா பகுதியில் குடிக்க தண்ணீர் இன்றி தவிக்கும் பைகா பழங்குடியின மக்கள். பாழடைந்த கிணற்றில் மாசடைந்த நீரை சேகரிக்கும் அவலம். இந்தியாவை நரக படுகொலி என அமெரிக்க அதிபர் டிரம்ப் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய விவகாரம். டிரம்பின் தரம் தாழ்ந்த பேச்சு இருதரப்பின் நல்லுறவில் யதார்த்தத்தை பிரதிபலிக்கவில்லை என இந்தியா கடும் கண்டனம். அமெரிக்காவின் வேலை இந்தியர்களாலும் சீனர்களாலும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக டிரம்ப் குற்றச்சாட்டு. அமெரிக்காவில் குடியேறியவர்களுக்கு நாட்டின் மீது எந்த விசுவாசமும் இல்லை என்றும் விமர்சனம்.
அமெரிக்காவில் வான்படை தளத்தை தாக்கிய சூறாவளி புயல். 32 கிலோமீட்டர் வேகத்தில் 40 நிமிடங்கள் வரை சூறாவளி புயல் நீடித்ததால் அவசர நிலை பிரகடனம் அறிவிப்பு. மும்பையிலிருந்து சென்னை திரும்பிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர்கள் விமான நிலையத்தில் சிஎஸ்கே என உற்சாக முழக்கம் எழுப்பி ரசிகர்கள் வரவேற்பு.